நாசாவோட ஃபிலிம்ஸ் அந்த தகவல் வரும்போதே நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான். அமெரிக்கா சக்சஸ், 3 டெஸ்ட்ராயர் சக்சஸ் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ரஃபேல், டக்சிடான், அப்புறம் இன்னொரு ஒரு கப்பல் மேசன். ஸோ 3 டெஸ்ட்ராயரும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னாங்க இல்லையா? ஆனா இந்த நாசாவோட ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் அந்த டைம்ல வரக்கூடிய இமேஜஸ் இதெல்லாம் வச்சு நம்ம அப்பயே சொன்னோம். அது வந்து பயங்கரமா அடி வாங்கி இருக்குது அமெரிக்காவோட கப்பல் அப்படிங்கிறத. இப்ப மேற்கு மீடியாக்களே அதெல்லாம் வந்து பண்ண பெருமளவுல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஊர்ஜிதப்படுத்திக்க முடியுது. ஏன்னா அந்த கப்பல் டாட்ஸா இருக்குல்ல, ட்ரிஃப்ட் ஆகுது. எதை நோக்கி? ஒமனை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ட்ரிஃப்ட்னா அதை நோக்கி போகுது. ஸோ ஈரான் சொன்ன மாதிரிதான், அது வந்தது, நாங்க தாக்கணும், டேமேஜ் ஆச்சு, ஒமனோட போர்ட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது போல ஈரான் சொன்னாங்க. ஸோ இந்த நாசாவோட ஃபிலிம்ஸை பார்க்கும் போதும், அதாவது ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஃபயர், எந்த இடத்துலலாம் இந்த உலகத்துல தீப்பிடிச்சு எரியுதோ அங்கெல்லாம் ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரெட் கலரை பொறுத்து, ரெட்டு ஆரஞ்சு இது போல பொறுத்து எந்த அளவுக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில் அப்படிங்கிறத பார்க்கறது. இது ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க கூட ஃபிலிம்ஸ்ன்னு போட்டு நாசா ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த டைம்ல டேட்டா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அட்டாக் நடந்திருக்கு, அந்த மேப்ல பார்க்கும்போது தெரியுது, தீ விபத்து நடந்திருக்கு, தீ விபத்து நடக்கும்போது அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இதுல ஈரானோட ஆர்மி பப்ளிக் ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானோட ராணுவ தரப்புல இருந்து பப்ளிக் தரப்புல பேசுறதுக்காக என்னன்னு சொல்றதுக்காக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மே 8 வெள்ளிக்கிழமை காலையில அமெரிக்கா வந்து நேவல் படைய கொண்டு வரும்போது ஈரானோட நேவி, நம்மளோட நேவி 3 டெஸ்ட்ராயர்ஸை டார்கெட் பண்ணும். மொத்தம் 8 க்ரூஸ் மிசைல், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ விட்டு வெளியே போயிடலான்னு ட்ரை பண்ணுச்சு. அதுல 8 க்ரூஸ் மிசைல், 24 காமிகாசி ட்ரோன்களை ஏவி விட்டோம். இதுல ஒரு க்ரூஸ் மிசைல் அப்புறம் 3 ட்ரோன்கள் டெஸ்ட்ராயர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. இதனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத கிளாரிட்டியா சொல்றாங்க. 8 நிமிஷங்க ஒன்னு அடிச்சிருச்சுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏற்புடையதா இருக்கு. ஏன்னா 24 காமிகாசி ட்ரோன்ல 3 ட்ரோன் அடிச்சிருச்சுங்கிறாங்க. ஸோ இது வந்து ஏற்புடையதா இருக்கு. இவங்க சொல்றதை வச்சும் ஃபிலிம்ஸை வச்சு மேப் பண்ண போதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, போட்டாங்க அமெரிக்காவோட கப்பலை அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ஈரானோட அந்த மெரைன் இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸை மிரட்டக்கூடிய வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏய் 10 மீட்டர் நீ ஓடிரு, இல்ல போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறது போல அந்த மிரட்டல்கள், அமெரிக்காவோட அந்த கடற்படையை மிரட்டக்கூடிய காட்சிகள் ஈரான் தரப்புல இருந்து வந்த வண்ணம் இருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இதுவும் சேட்டலைட் இமேஜ் தான், மேற்கு மீடியாக்கள் கொடுக்கக்கூடியது தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல குறைஞ்சது இல்ல, அதிகபட்சம் 130க்கும் மேல, அதுக்கு விட அதிகமா தான் அப்படிங்கிற சொல்றாங்க. நான் அந்த ஸ்லாஷா தெரியுது இல்லையா, ஸ்பீடு போட்ஸ், அதாவது சேட்டலைட் அந்த ஒரு இடத்த டார்கெட் பண்ணி இமேஜ் எடுக்கும் போது அந்த கப்பல் ஒரு இடத்துல இருந்து, ஒரு சின்ன போட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் இல்லையா, அப்படி போகும்போது அந்த இடத்துல வரி வரியா தெரியும் கடல் பகுதியில. ஸோ அதுல இந்த 130க்கும் மேற்பட்ட கப்பல்கள், ஸ்பீடு போட்ஸ் இந்த பகுதியில விசிபிளா தெரியுது. ஈரான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. லார்ஜான ஃபார்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, 2 லார்ஜ் ஃபார்மேஷன்ஸ் தெரியுது. ஸோ இதை வந்து இந்த சென்டினல்-2ங்கிற சேட்டலைட் இமேஜர் தான் எடுக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபுல் கண்ட்ரோலா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பத்திக்க ஆரம்பிச்சது. அமெரிக்கா பெரும் தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய ஆபரேஷன் முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துலதான் அமெரிக்காவோட விமானப்படை இருக்கு இல்லையா, E-11A, அது வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. ஈராக்ல அதிகமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட ஏர் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு. வீடியோ பதிவுகள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. 3வது நாளா தொடர்ந்து அமெரிக்காவோட ஏர் ஆக்டிவிட்டி ஈராக் பகுதிகளில் இருக்கு. அதுவும் ஸ்ரிஞ்சார் மவுண்டைன் அப்படிங்கிறது போல ஈராக்கோட மலை பகுதிகள். ஸோ அதுக்கு பக்கத்துல எல்லாம் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. இது ஒண்ணுதான் அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் சீக்கிரட்டான ஒரு பேஸை ஈராக்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான
மிஷன் ஏர் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா விமானங்களை யூஸ் பண்ணி ஈரானுக்குள்ள குண்டுகளை போடும்போது ஈரான் தடுத்துட்டாங்க, சுட்டுட்டாங்க அப்படின்னா விமானிகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையில அவங்க ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் பேஸை ஈராக்ல வச்சிருக்காங்க. இந்த போரோட தொடக்கத்துல அதை வந்து கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதுதான், ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். இப்போ இது போல விஷயங்கள்லாம் வெளியே வர வர வியப்பையும் ஒரு சைடு இருக்கு, வியப்பாவும் இருக்கு. ஓ, இப்படிலாம் செஞ்சிருக்காங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற. இன்னொரு சைடு அவங்களுக்கே அவங்க சூனியம் வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் என்ன அமைதியா வச்சுக்கலாம், பிரச்சனை முடியிற மாதிரி இல்ல, எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஈரானுக்குள்ள இப்பவும் யூரேனியம் என்ரிச் பண்ணப்பட்ட யூரேனியம் இருக்கு, தரமாட்டோம் அப்படிங்கறத ஈரான் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்களாம். ஈரானோட அந்த யுரேனியம் என்ரிச் பண்ண மெட்டீரியல் அணு ஆயுத கொள்கையில நான் ஷியோரா இருக்கேன், ஈரான் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சத்தியம் பண்ணி கொடுத்ததா பிளட்ஜ் பண்ணிக்கிறாரு, உறுதிமொழி எடுத்திருக்கிறதா இஸ்ரேல் தரப்பு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, இதுக்கப்புறம் அது எப்படி அமெரிக்கானால காப்பாற்ற முடியுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈராக்ல ஏர் ஆக்டிவிட்டி நடக்குது, இந்த சைடு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பத்திச்சு பயங்கரமா மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடக்கும்போது திரும்பவும் போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இதை எப்படி அமெரிக்கா ரெடி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இன்னொரு சைட்ல வெற்றி, நாங்க ஹார்மோஸை பிளாக்கேடு போட்டாச்சு, எங்க பிளாக்கேட்ல இருக்கு அப்படிங்கிற அமெரிக்கா சொல்றாங்க இல்லையா. சரி, அங்க வச்சுக்கோ, நாங்க காஸ்பியன் சீல வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஈரானும் ரஷ்யாவும் இந்த காஸ்பியன் பகுதியில தங்கு தடை இல்லாம வர்த்தகம் பண்றாங்க. அதாவது டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு ஆல்டர்னேட்டா மாற்றா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஷிப்பிங், இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் இருக்கனால வீட்டு காணு, கால்நடைக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள், சன்ஃப்ளவர் ஆயில், மனிதாபிமான அடிப்படையில உதவிகள், இராணுவ உதவிகள் உட்பட பல்வேறு வகையான கூட்ஸ் காஸ்பியன் சி வழியா ஷிப் ஆயிட்டு இருக்கு. இதுல கசகஸ்தானை பயன்படுத்தி சீனாவும் பண்றாங்க, சீனாவுக்கு வேணுங்கிறது அந்த வழியாவும் எடுத்துக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பயன்படுறாங்க. இது எல்லாமே ஈரானோட போர்ட் 24/7 ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த காஸ்பியன் பகுதியில வெசல்ஸ ரஷ்யாவும் ஈரானும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பயங்கரமா வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க இந்த பிராந்தியத்துல எல்லாரும் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகளை மேற்கு மீடியாக்கள் சொல்றாங்க. ஈரானுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க அப்படி போய் இப்படி போய் அப்படி இப்படி மாத்தி போய் அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த இடத்துல சிக்கலா இருக்கிறது அமெரிக்காவை சார்பா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கே. சரி, எப்படி அவரு இதுல இருந்து மீட்டு கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சீக்ரெட் பேஸ் ஈராக்ல வச்சிருக்கிறது திரும்பியும் இஸ்ரேல் பயன்படுத்தி ஈரானுக்குள்ள ஏதாச்சும் செய்வாங்களா, இல்ல ஈரான் அந்த சீக்ரெட் பேஸை கண்டுபிடிப்பாங்களா, அட்டாக் நடக்குமா, ஏன்னா விமானங்கள் பயன்படுத்தி திரும்ப குண்டுகள் போட்டுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே எல்லாருமே ரெடியா இருக்காங்க, பெருமளவுல ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல், ஹிஸ்புல்லா பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா தாக்குதல்கள், அதுவும் வீரர்களோட இழப்பு. ஹிஸ்புல்லா ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோல அதிகப்படியான வீரர்களை டார்கெட் பண்ணிக்கிறாங்க ஹிஸ்புல்லா, இஸ்ரேலோட வீரர்கள். அந்த ட்ரோன்கள் டைரக்டா போய் வந்து பண்ண இம்பாக்டை ஏற்படுத்துது வீரர்கள் மேல. ஸோ இதனால கால்கள் கைகள் உயிர் போறது கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஸ்ரேல்ல சேதம் எப்படி உக்ரைன்ல உயிர் சேதங்கள் அதிகரிக்குதோ அதே போல இப்போ ஹிஸ்புல்லா அவங்க கொரில்லா வார்ஃபேரை பயன்படுத்துறதுனால அவங்க மறைஞ்சிருக்காங்க. பெருமளவுல உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது போல இல்ல, பொருள் சேதங்கள் நடக்குது. ஆனா இப்ப இஸ்ரேலுக்கு பொருள் சேதங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ஏன்னா அவங்க வங்கு பறிச்சு உள்ள உட்காந்துக்கிறாங்க. இவங்க தான் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு போய் ஒரு பகுதியும் பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதிகப்படியான மெக்கர்வா டேங்குகள், புல்டோசர்ஸ், இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஈரான்றதுனால அந்த ஈரானோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதே போல வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. வெனிசுவேலாவையும் யுரேனியம் என்ரிச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மதுரோ அவர்கள் வச்சிருந்திருக்காரு. இப்போ அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால வெனிசுவேலாக்குள்ள இருக்கக்கூடிய என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் 13.5 கிலோ என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் வெனிசுவேலால இருந்து அமெரிக்காக்கே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க சயின்டிஸ்டோட உதவியோட.
ஸோ வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள். ஸோ இது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற இந்த அமெரிக்கா சார்பா இருக்கக்கூடிய விஷயம். இதுல யூரோப் சைடு அப்படிங்கிறது போல வந்துட்டோம்னா, சமீபத்துல ஜெர்மனிக்கு மிரட்டல்கள் விட்டு ஜெர்மனில இருந்து ட்ரூப்ஸை விட்ரா பண்ணார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவர்களோட ஆசை பெற்ற தேவ தூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறா இல்லையா, இப்ப இட்டாலிக்கு மிரட்டல்கள். இட்டாலியோட பிரபலமான ஒரு மீடியா பத்திரிகை கூப்பிட்டு சேரா அப்படிங்கிற ஒரு மீடியா பத்திரிகை. ஸோ வர சொல்லி என்ன சொல்லிக்கிறாருன்னா, இட்டாலியான நீங்க இருக்கீங்களே, எங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது நீங்க வரல. இப்ப நாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இடத்துல பேஸ் வச்சிருக்கோம், எங்களோட படை வீரர்களை வச்சிருக்கோம், நாங்க அகற்றுறோம், இட்டாலியில இருந்து அகற்றுறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து அகற்றுறாங்க. இன்னொன்னு, இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்ப கொஞ்சம் போர் நிறுத்தம்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னும் சீஸ்ஃபயர் மீறினதா இன்னும் எதுவும் இல்லை. பெருமளவுல தாக்குதல்கள் அப்படிங்கிறது இல்லை. 3 நாள் சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, இது எப்படி கடைபிடிக்க போறாங்கன்றது பார்க்கலாம். ரஷ்ய தரப்புலையும் கொஞ்சம் மனமாற்றம் தெரியுது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார். மாஸ்கோ மட்டும் இல்லாம 3ஆம் கட்ட நாடுகள்னாலையும் சந்திக்க தயார் தான் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி வருதுன்னு பார்க்கலாம். ஆனா உக்ரைனோட முழு கட்டுப்பாடும் ரஷ்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. அதுக்கான சிறந்த உதாரணம் இப்போ லோடா இருக்கக்கூடிய வீடியோ. இது ஒரு ஜிரானியம் ட்ரோன். இந்த ஜிரானியம் ட்ரோன்ல சிம் கார்டு இருக்கு, பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கு. இந்த ஜிரானியம் ட்ரோனை சிம் கார்டு, அதாவது லாத்வியா, லுத்வேனியா, யூரோப்பியன் யூனியனோட சிம் கார்டையும் உக்ரைனோட சிம் கார்டையும் பயன்படுத்துற மாதிரியான ட்ரோன்கள் தான் பெருமளவுல ரஷ்யா ரெடி பண்றாங்க. சில நேரங்கள்ல ஸ்டார்லிங்கோட இதை யூஸ் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜீப்ரா ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, ஜீப்ரா ட்ரோன்கள், ஜிரானியம் ட்ரோன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது உக்ரைனோட பார்லிமெண்ட், இப்ப நம்மளோட டெல்லியோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அது போல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா வரணுக்கா ராடான்னு சொல்லுவாங்க, ராடா. ஸோ அந்த பில்டிங் மேல வந்து பண்ண கண்காணிப்பு பணியில இறங்கக்கூடிய வீடியோ பதிவுகளை விட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா. அந்த ட்ரோனையும் வந்து பண்ண மானிட்டர் பண்றதுக்காக மட்டும் இல்லாம, அட்டானமஸா மட்டும் இல்லாம அது ஆப்ரேட்டும் பண்றாங்க ரஷ்யா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் எட்டி பார்த்தா கூட, சும்மா வெளியே வந்தா கூட எல்லாத்தையும் வந்து இன்ச்சா நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் மிக பெரும் சேதங்கள் உக்ரைன் சந்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுவும் ஒரு ஸ்கிராப் மெட்டல், அதாவது காய்லாங்கடைக்கு போட வேண்டிய மெட்டல் கவர்மெண்டோட மிக முக்கியமான பில்டிங்களுக்கு மேல பறக்குது. அதை தடுக்க முடியலன்னா அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு மிலிட்டரி ரீதியா அப்படிங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கப்புறம் உக்ரைன் எப்படி மீண்டு வரப்போகுது, உக்ரைன் என்ன மாதிரியான கன்செஷன் கொடுக்க போகுது, பேச்சுவார்த்தை முடிவு, போர் நிறுத்தம் அப்படிங்கும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் யூரோப்பியனில் நடக்கும் போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் என்ன நடக்குன்றது பார்க்க ஆரம்பிச்சா. இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் மட்டும் உங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமே எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் நம்ம சந்திக்க. பை.